அயோத்தியா காண்டம் கதை சுருக்கம் பகுதி 1. முதலாவதாக வரும் மந்திர படலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். தயரதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அயோத்தி மாநகரில் வாழுகின்ற நாளில் ஒரு நாள் தன் செவியின் அடிப்புறத்தே கருநிறம் மாறி வெண்ணிறம் அடைந்த ஓர் ரோமத்தை கண்டான். அவ்ரோமம் அவனுக்கு நாட்டினை மகனுக்கு அளித்து நினைத்ததற்கரிய தவம் செய்ய வேண்டிய முதுமை பருவம் வந்துவிட்டது என்று இரகசியமாக காதில் சொல்வது போல் தெரிந்தது. 60,000 ஆண்டுகள் ஆண்டு வந்த அப்பேரரசன் தனக்கு முதுமை வந்திருப்பதை அப்பொழுது அறிந்தான். உடனே மன்னவன் தயரதன் தன்னுடைய ஆலோசனை மண்டபத்திற்கு சென்றான். ஆலோசனை செய்வதற்குரிய அமைச்சர்களை மட்டும் வர செய்தான். மும்மூர்த்திகளோடு 4வது மூர்த்தி என எண்ணப்படுகின்ற வசிஷ்ட